வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். அதிமுக தோல்வியை சந்திக்க போகின்ற தொகுதிகள் எவை 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 அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம அர்த்தமுள்ளதாக பார்க்க போகிறோம். பல்வேறு விதமான தரப்பட்ட மக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை பார்த்திங்கன்னா கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தன்னுடைய படுதோல்வியை சந்திக்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியலை உளவுத்துறையின் மூலம் பார்த்திங்கன்னா வாங்கி இருப்பதாக தகவல்கள் என்பதும் வெளியாகி இருக்கிறது. சரி, ஓகே, எப்படி வாங்கியிருக்கிறாங்க உளவுத்துறையின் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விதமான ரிப்போர்ட்ஸ் அவங்களிடம் கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அதிமுகவும் சரி அல்லது திமுகவும் சரி தொகுதிகளை எப்படி பங்கு போட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது மக்களிடையே ஒற்றுமை எந்த கட்சி சார்ந்து பார்த்திங்கன்னா இருக்குதோ அந்த கட்சியை ஒற்றுமையை அழகாக யார் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கே மக்கள் பார்த்திங்கன்னா ஓட்டுக்களை போட்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ அதிமுக ரொம்ப பலகீனமான நிலையில் இருக்கிறாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பலகீனமான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவினர் குறிப்பிட்டு படுதோல்வியை அடையக்கூடிய தொகுதிகளின் பட்டியல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடைசி நேரத்தில் ரொம்ப மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஈரோடு தொகுதியிலும் சரி, தென் சென்னை தொகுதியிலும் சரி, இப்படி பல்வேறு விதமான தொகுதிகளில் நம்முடைய அதிமுக தோல்வியை சந்திப்பார்களே தவிர வெற்றியை சந்திப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒரு துளியும் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருப்பது தான் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட்டடான விஷயமா பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா உண்மையில் அதிமுக படுதோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் மிகவும் அதிகம்தானே. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அதிமுகவிடையே பார்த்திங்கன்னா கட்சி சார்ந்த ஒரு ஒற்றுமை பார்த்திங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருப்பதனுடைய விளைவாக டோட்டலாக எதையுமே பண்ண முடியாத ஒரு சூழல்கள் இருக்கிறதை நம்மளால் உறுதிப்படுத்தப்பட முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதிமுகவினர் தோற்கக்கூடிய தொகுதிகளும் திமுகவினர் வெல்லக்கூடிய தொகுதிகள் என இரு பகுதிகளாக பார்த்திங்கன்னா பிரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நான் தான் சொன்னல, தென் சென்னை தொகுதி அவர்கள் வெற்றியை பெறலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த தொகுதிகள்லாம் கூட அதிமுக தங்களுடைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகள் என்பது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மோஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ அப்போ அதிமுகவினர் ஒரு படுதோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகள் என்பது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக மாற்றங்களும் மாறுதல்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இப்போ அதிமுகவினர் தோற்கக்கூடிய தொகுதிகளாக எதெல்லாம் மாறப்போகிறது, எந்தெந்த நிலைகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்க போகிறது என்பது ரொம்பவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதிமுகவினர் தோற்கக்கூடிய தொகுதிகளின் பட்டியல்கள் வெளியாகட்டும், அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். உண்மையிலேயே முடிவுகள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதை